20வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லுது, நானே உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு போடுறாரு. இங்க உலகத்துக்கு பெரிய குழப்படி என்னன்னா, தெய்வம் யார் என்று இங்க யாருக்கும் தெரியாது. அதான் பிரச்சனை. இங்க நிறைய பேருக்கு நல்லா வரணும். தெய்வம் இங்க வெற்றிக்கு முக்கியமான பாயிண்ட் நிறைய பேருக்கு தெரியல. தெய்வம் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தெய்வம் இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கும் போது சொல்றாரு, கர்த்தர் தான் தெய்வம் அப்படின்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருக்கும்போது எல்லா விதமான பிசாசுக்கும் எல்லா விதமான விக்கிரத்தை ஆராதித்து கொண்டு வந்தாங்க. வரும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போய் கர்த்தர் சொல்றாரு, உங்க தெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை நடத்தி கொண்டு வந்த தெய்வம் யாருன்னு தெரியுமா? உங்களை முற்பிதாக்களை நடத்தி கொண்டு வந்த தெய்வம் யாரு தெரியுமா? கர்த்தர். கர்த்தர் தான் தெய்வம். இந்த கர்த்தர் தான் தெய்வம் என்று அவர் சொல்றாரு பாருங்க. அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க, அதுல உறுதியா இருங்க. கண்டிப்பா நீங்க அடுத்த கட்டம் கேட்பது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தரை போல ஞானம் உள்ள மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஞானம் உள்ள தெய்வங்கள் கிடையாது. ஞானம் உள்ள வல்லமைகள் கிடையாது. ஏன்னா தெய்வம் இங்க சொன்ன ஒரு வார்த்தை, நான் தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம் அப்படி சொன்னார். சொல்லிக்கிட்டு அப்படியே விட்டுல. இப்போ தெய்வமா இருப்பதற்கு 3 அதிகாரம் இருந்தா மட்டும்தான் தெய்வனா இருக்க முடியும். என்னைய மனுஷன் சொல்லிட்டா அந்த மனுஷனுக்கு தன்மைகள் இருக்கணும் இல்லையா? எனக்கு 2 கால் இருக்கணும், 2 கை இருக்கணும், இந்த ஃபேஸ் எல்லாம் இப்படி இருக்கணும், எனக்கு சுவாசம் இருக்கணும், இப்படி எல்லாம் ஒரு 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 அடையாளம் இருந்தா தான் நான் மனுஷன். அப்படி போல தெய்வங்கிறது 3 குணாதிசயங்கள் கொண்டது. இந்த 3 குணாதிசயங்கள் கொண்டதான் தெய்வம். கர்த்தர் சொல்றாரு, நான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம். இப்போ தெய்வத்துடைய குணாதிசயங்களை சொல்லுகிறார். 1 நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஏன் இதை சொல்றாருன்னா, சில நேரத்துல நம்மள சொல்லுவாங்க, நீங்க அந்த கடவுள்கிட்ட போய் கேளுங்க, அந்த கடவுள் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இல்ல நீங்க அங்க போண்டா, இந்த கடவுள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் போய் கேட்போம். ஆனா நீங்க அந்த கடவுள்கிட்ட போய் கேளுங்க கிடைக்கும் சொல்லுவாங்க, இந்த கடவுள்கிட்ட போய் கேளுங்க கிடைக்கும் சொல்லுவாங்க. அந்த கடவுளும் இந்த கடவுளும் கடவுள் தானான்னு முதல்ல நம்ம யாருமே யோசிச்சது கிடையாது. ஒன்ன பார்த்து கடவுள் சொன்னா அது கடவுளுடைய கேரக்டர் இருக்குதா, அது கடவுளா இருக்குதா, ஃபர்ஸ்ட் நான் அதை யோசிக்கணும். சும்மா கடவுள் சொன்ன உடனே ஓடி போய் கும்பிட கூடாது, உடனே போய் கேட்டுற கூடாது. கடவுள்னா கடவுளுக்கு தன்மை இருக்கணும். வேதகம் சொல்லுது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தெய்வம் அழியக்கூடாதவரா இருக்கிறார், நிலைச்சு நிற்கிறார். தெய்வத்துக்கு சாவு கிடையாது. டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெய்வம் சாவு கூடாது இல்லையா? அது மட்டும் இல்ல, தெய்வம் காணக்கூடாதவைகளா இருக்கிறது. வசனங்களுக்கு பின்னாடி சொல்றேன், தெய்வம் அழிவில்லாதவரா இருக்கிறார், தெய்வம் காணக்கூடாதவரா இருக்கிறார். அதுலதான் பைபிள் சொல்லுது, காண்கிறத நம்புகிறது நம்பிக்கை என்ன அப்படின்றார். ஏன்னா நீங்க காண்கிறது அழிவுள்ளவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். காண்கிறது அநித்தியமானவைகள். 2 கொரிந்தியர் 4 சொல்றாரு, நீங்க பாக்குறீங்களே கடவுள், அது கடவுள் அல்லன்றார். காண்கிறது கடவுள் அல்ல, ஏன்னா அது அழிஞ்சு போறது, அநித்தியமானது, இது பிரயோஜனம் தராதுன்றார். அது கடவுளே அல்ல. கடவுள்ல அழிவில்லாதவர், நித்தியமானவர். அடுத்து சொல்றாரு, கடவுள்ல ஸ்பிரிட், ஆவின்றார். அப்ப கடவுளுக்கு என்ன தன்மையா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1, கடவுள்னா நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடாது. 2, கடவுளுக்கு அழிவு இருக்கக்கூடாது. 3, காணக்கூடாதுங்கிற தெய்வத்துக்கு பைபிள் இன்னொன்னு சொல்லுது, தேவன் ஆவியா இருக்கிறார். அப்போ காணக்கூடாத தேவன் ஆவியா இருக்கிறாரு, அது புரோஜனங்களை தரும். காணக்கூடியது அநித்தியமானவைகள், அழிவுள்ளது, அது புரோஜனம் தராது. அழிவுள்ளது ஒரு காலமும் அழியாமே சுதந்திரிக்க மாட்டாதே அப்படின்றாரு. பைபிள் சொல்லுது 1 கொரிந்தியர் 15 ஒரு பொருள் அழிஞ்சு போயிட்டே இருக்குன்னா அதனால உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாதுன்றார். அப்போ உன்னை தேவன் என்று சொல்லும் போது அந்த தெய்வத்தை 6 வருஷத்துக்கு ஒருக்காவோ 10 வருஷத்துக்கு ஒருக்காவோ இல்லைன்னா ஒரு 40 வருஷத்துக்கு ஒருக்காவோ அதை மாற்றிட்டே இருந்தா, அது உடஞ்சிட்டே இருந்தா, அது இத்து போயிட்டு இருந்தா அது தெய்வம் அல்ல. ஏன்னா அந்த தெய்வத்துக்கு அழிவு இருக்குது. தெய்வம் அழிவில்லாதது. எப்படி தெய்வம் அழிவில்லாம இருக்கும்? இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் அழிவில்லாதது, ஸ்பிரிட் மட்டும் தான் அழிவில்லாது.
மனுஷனுக்குள்ள இருக்க ஸ்பிரிட்டை பத்தி கொடுத்து சொல்லுவாரு, ஆத்துமா அழிவில்லாது. இந்த ஆத்துமாவை உண்டாக்குன தெய்வம் ஆவியா இருக்கிறாரு, அந்த ஆவி அழிவில்லாது. இப்ப கடவுள் வந்துட்டு நான் தான் தெய்வம் அப்படி சொல்லிட்டு அப்படியே போகல. கடவுள்ல ஜனங்களுக்கு புரிய பண்றாரு, கடவுள் ஆவியா இருக்கிறார், அழிவில்லாது இருக்கிறார், காணக்கூடாதவரா இருக்கிறார் அப்படின்றாரு. 2, ஏன் கடவுள் ஆவியா இருக்கிறவரை நம்ம வழிபடணும், ஆராதிக்கணும், அவரை விசுவாசிக்கணும், நம்பணும், அவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாருன்னு நல்லா கேளுங்க. இந்த கற்பனையை எழுதி வச்சிருக்காரு பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 20வது அதிகாரத்துல தான் உன் தேவனாய் கர்த்தர் நானே, காணக்கூடாதவராய் இருக்கிறேன், ஆவியா இருக்கிறேன், அழிவில்லாதவராய் இருக்கிறேன் அப்படி சொன்னவர். ஆதியாகமம் இந்த யாத்திராகமம் புத்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுவாரு, வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நல்லா கேட்டுடுங்க. ஏன் கடவுள் ஆவியா இருக்கிறான்னு சொல்றாரு? ஏன் கடவுள் ஆவியா இருக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கணும்னா, நம்ம சிக்கல்கள்ல நம்ம ஓட முடியாத சூழ்நிலையில, எங்கேயுமே தப்ப முடியாத சூழ்நிலையில கர்த்தர் மட்டும்தான் ஆவியா இருக்கிறதுனால வந்து உங்களை பிரச்சனையில இருந்து நீக்க முடியுன்றார். வேற எந்த தெய்வமும், காண்கிற எந்த தெய்வம் வராது. காணக்கூடாத தெய்வமோ ஆவியா இருக்கிறதுனால அதுக்கு இந்த உலகம் தடை கிடையாது. நல்லா புரிஞ்சுடுங்க. ஆவிக்கு மட்டும்தான் இந்த உலகம் தடை கிடையாது. மாம்சத்துக்கும் கல்லுக்கும் இந்த உலகம் தடையா இருக்கு. ஒரு கல்லை உடைச்சிட்டு வர முடியாது. ஒரு மாம்சம் ஒரு பெரிய செயல பொத்துட்டு வர முடியாது. ஒரு மாம்சம் மேல இருக்கிற கூரையை பொத்துட்டு வர முடியாது. லார்ட் இஸ் ஸ்பிரிட், அவர் எல்லா இடங்களும் பிரவேசித்து உங்களை விடுதலையாக்க முடியுன்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தெய்வம்ன்றது காணக்கூடியவர் அல்ல, தெய்வம் காணக்கூடாது. அந்த காணக்கூடாத தெய்வத்தை நீங்க நம்பி நிட்டீங்கன்னா நீங்க எந்த சிக்கல்ல இருந்தாலும் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது பாயிண்ட், தெய்வம் சிருஷ்டிகர். பாயிண்ட் வேதாகம் சொல்லுது. ஆமென். அது அநேக இடத்துல இருக்குது. தெய்வம்னா யாருன்னா உருவாக்குறவர். தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதாவது கர்த்தர் தான் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் அப்படின்றது. அப்போ ஒரு தெய்வமா இருந்தா அது சிருஷ்டிகரா இருக்கணும். அப்படி சொல்லிக்கிட்டு எபிரேயர் 11க்கு வர்றாரு. வரும்போது சொல்றாரு, 11:3 சொல்றாரு, நான் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் அப்படி சொல்றாரு. தெய்வம் ஆவியா இருக்கிறாரு. அவருடைய வாயில இருந்து வந்த அந்த வார்த்தைகள் நம்மளை, உலகத்தை, உலகத்தில் உண்டான எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு. அப்ப நல்லா கேளுங்க, தெய்வத்துக்கு உருவாக்குற சக்தி இருக்கணும். ஏன் நல்லா கேளுங்க. ஒண்ணு, தெய்வம் ஆவியா இருக்கணும், அதுல ஆற்றல் இருக்கணும், அதுக்கு மரணம் இருக்கக்கூடாது, அது காணக்கூடிய கூடாதவைகளா இருக்கணும், அது சிருஷ்டிகரா இருக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஒன்று தேவையாகும் போது சிருஷ்டிக்கிற ஆற்றல் இருந்தா மட்டும்தான் அற்புதங்களை செஞ்சு தர முடியும். ஏமேன்னு சொல்லுங்களேன். அந்த சிருஷ்டிகருங்கிற ஒரு ஆற்றல் கர்த்தருக்கு மட்டும்தான் இருக்குது. வேற தேவங்களுக்கு கிடையாது. மிச்சம் போய் பேசுறாங்க, அது உண்மை கிடையாது. இவருக்கு மட்டும்தான் சிருஷ்டிக்கிற ஆற்றல் இருக்குது. எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் தேவை, என்னோட மரத்துக்கு கனி தேவை, எனக்கு ஒரு மச்சம் தேவை, எனக்கு நிறைய வாழ்க்கைகள்ல நிறைய பொருட்கள் தேவைன்னா தெய்வம் சிருஷ்டிக்கிற மட்டும்தான் சிருஷ்டிக்க முடியும். அதனால அவர் சொல்றாரு, அவர் வானத்தை பூமி உண்டாக்குன தெய்வம் நம்மளை எல்லாம் சிருஷ்டித்தார். நல்லா கேட்டுடுங்க. இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய கேடு என்னன்னா, தன்னுடைய ஆத்மாவை பற்றி தெரியாது. நம்முடைய ஆத்மா இருக்கு பாருங்க, இது தான் கண்டவைகளையும் கத்துக்கொண்டவைகளையும் கொண்டு வாழ்கிறது. ஆவியா இருக்கிற தேவன் சிருஷ்டிகரா இருந்து முட்டையை முதல்ல உண்டு பண்ணாரோ, கோழியை உண்டு பண்ணாரோ, அது இங்கே இல்லை. ஆனா எல்லாவற்றையும் நாம், உலகத்துடைய எல்லா பொருட்களையும் அவர் தான் உண்டாக்குனார். ஆமென். அப்படி சொல்லிக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த உலகத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், அப்பதான் போய் மாற்ற முடியாது. பாருங்க, காணப்பட்டு இருக்கிறவைகள் தோன்றப்படுகிறவைகளாலே உண்டாக்கப்படவில்லை என்று அறிந்திருக்கிறோம். யாருக்கும் இந்த அறிவு இல்லை. எல்லாரும் என்ன சொல்றாங்க, முட்டையில இருந்து கோழி வந்துச்சு, கோழில இருந்து முட்டை வந்துச்சு, மரத்துல இருந்து காய் வந்துச்சு, காயில இருந்து மரம் வந்துச்சு சொல்றாங்க. பாருங்க, சொல்றாங்க. அப்படி கிடையாது. நம்ம பாக்குறோமே, இது எல்லாம் தோன்றப்படாதவைகளிலிருந்து உண்டாயிற்று. தேவன் தான் தோன்றப்படாதவராயிருக்கிறார், காணப்படாதவராயிருக்கிற ஆவியா இருக்கிறார். அவர் தான் உலகத்தை உண்டாக்கி வச்சுட்டார். இதை நம்ப முடியல இல்லையா? இப்ப ஒரு கிறிஸ்தவ பிரசங்கியார் நான் சொல்றேன், தெய்வம் தான், கர்த்தர் தான் பூமியை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லும் போதுக்கு நான் பைபிள்ல இருந்து ஆதாரங்களை சொல்றேன். ஆனா நம்ப முடியாது, இது நானே நம்ப முடியாது. ஏன்னா அவரு உண்டாக்குனார், என்ன அடையாளம் இருக்குது இல்லையா?
என்ன அடையாளம்? அவர் பைபிள் எழுதிருக்குது, கர்த்தர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார் எழுதிருக்குது. எல்லாரும் சொல்றாங்க வானம் சிருஷ்டித்தார், அவர் சிருஷ்டித்தார். எங்க வேதாகமத்துல எழுதிருக்குது, எங்க தேவன் தான் உண்டாச்சுன்னு எழுதிருக்குது, அப்ப எங்க தேவன் உண்டாக்கலன்னு கேட்கறாங்க. நான் சொல்லுவேன், இதுக்கு பாயிண்ட் இருக்குது, நல்லா கேளுங்க. முஸ்லிம்காரங்க சொல்றாங்க அல்லாஹ் தான் இதை உருவாக்குறான்றாங்க. வேற புத்த மதக்காரன் சொல்றான் புத்தர் தான் பூமியை உண்டாக்குறாருன்றான். இல்லையா? இந்தியாவில் இருக்க தெய்வங்கள் தான் பூமியை உண்டாச்சுன்னு சொல்றாங்க. இப்ப ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு உண்டாச்சுன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், காண்கிறது தேவன் இல்ல, காண்கிறது எதுவும் உண்டாக்கல, காணக்கூடாதான் உண்டாச்சு. அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிருந்தேன். நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் போனீங்கன்னா கண்டிப்பா அந்த ஊர்ல பஸ் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு கட்டியிருப்பாங்க. ஊர்ல எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குதா? இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டை கெட்டிக்கிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டு கெட்டும் போது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல யாரு முதலமைச்சரோ இல்லைன்னா கவுன்சிலரோ அவங்க பேரை போட்டுப்பாங்க. இதை வச்சுதான் நமக்கு தெரியும் இத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏ இந்த கவுன்சிலரும் சேர்ந்து கெட்டுறதுன்னு இருக்குது. அப்படி போல ஆவிதான் நம்மளை சிருஷ்டித்தருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. ஏன்னா ஜீவன் உள்ளதுக்கு எல்லாவற்றுக்கும் மேல ஆவி இருக்கிறது. இவன் நான் ஆவினாலதான் உண்டாக்கப்பட்டிருக்கிற அடையாளம் என்ன? நான் ஆவியா இருக்கிறேன், அதனால ஆவினால உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? நான் தேவனால் உண்டாக்கப்பட்டேன் என்பதற்கு அடையாளம், நான் ஆவியானவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளம், நான் ஆவியா இருக்கிறேன். அந்த அடையாளத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் ஆவி இருக்குது. அது ஏன் வச்சாரு அப்படின்னா, அப்பதான் ஆவின்னு ஒரு ஜிஸ்டம் இந்த உலகத்துல இருக்குது என்பதை நம்புவதற்காக. ஒரு மரத்தை எடுத்துக்கீங்களா, அதுக்கு ஆவி இருக்குது. ஒரு புறாவை எடுத்தீங்கன்னா அதுக்கு ஆவி இருக்குது. இல்லையா? ஒரு ஆட்டை எடுத்தீங்கன்னா அதுக்கு ஆவி இருக்குது. ஏன் எல்லாத்துக்கும் ஆவி வச்சு உண்டு பண்ணாரு? வேற எதை வச்சு உருவாக்க முடியும்? கர்த்தரால எப்படியானாலும் வாழ வைக்க முடியும் ஒவ்வொரு பொருளையும். ஆனா ஏன் ஆவியை வச்சாருன்னா, ஆவியானவர் தான் இது சிருஷ்டித்தார் என்பதற்காக எல்லா மனுஷனுடைய சுவாசத்திலையும் ஆவியாக்கி விட்டாரு. அப்ப தெரியுது, உலகம் முதல்ல உண்டான முதற்கொண்டு மனுஷனையும் மிருகங்களை உண்டாக்கும் போது எல்லாவற்றையும் ஆவியின் அம்சமா படைச்சு ஆவியின் ஒரு கோட்பாடு இங்க இருக்குது. அதுதான் தேவன். அதை நம்புங்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும்னு படைப்பு ஆவியினால உண்டாக்கி வச்சுட்டாரு. நம்ம போய் ஆவி இல்லாத கும்பிடுறோம், போய் ஆவி இல்லாத ஒரு விஷயத்தை போய் ஒரு பசார்ல போய் நிற்கும் போது போடுறான் எம்எல்ஏ போஸ்கோ, அவர் உண்டாக்கி வச்சாரு. அப்படி போல ஒரு அடையாளத்தை போட்டிருக்க போல, இல்லைன்னா போட்டோவை போட்டிருக்க போல தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு எல்லாவற்றுக்குள்ளையும் அடையாளமா இருக்கும்படிக்காய் ஆவியானவரை எல்லாருக்கும் வச்சிருக்கிறார். ஆனா மனுஷன் அதை மறந்துடுறான். எனக்கு ஒரு ஆவி இருக்குது, என் சரீரத்துக்கு ஒரு ஆவி இருக்குது, நான் சுவாசம் விடுறேன், இது கல்லால் உண்டாச்சா இல்லைன்னா இந்த ஆவியை மனுஷனுக்குள்ள வைப்பதற்கு ஏதோ ஒரு மிருகங்களுக்கோ ஏதோ ஒரு தேவத்துக்கோ ஏதோ ஒரு கல்லுக்கோ ஏதோ ஒரு மனுஷனுக்கோ ஆற்றல் இருக்குதா? உலகத்துல அப்படி கிடையாது. ஆவிக்கு மட்டும்தான் ஆவியை உள்ள வைப்பதற்கு ஆற்றல் இருக்குது. வேற யாருக்கும் இந்த ஆற்றல் கிடையாது. மனுஷன் தன் ஆவியை நம்ப மாட்டேன்றான், தன் ஆத்மாவை நம்ப மாட்டேன்றான். ஆத்மா தான் ஆவியா இருக்குது, அதை நம்ப மாட்டேன்றான். இந்த ஆவி எப்படி வந்துச்சு? மனுஷனுக்குள்ள ஆவி எப்படி வந்துச்சு? நான் காண்கிற கல்லு தர முடியுமா? காண்கிற தேவன் தர முடியுமா? மனுஷன் தர முடியுமா? மனுஷனை உண்டாக்கி விட்டாலும் கூட அவனால ஆவியை உண்டாக்க முடியாது. ஆவி தேவனால் மட்டும்தான் உருவாக்கப்படுகின்றது. இந்த ஆவியை சிருஷ்டித்தது கர்த்தர் மட்டும்தான். அவர் ஆவியா இருக்கிறார். அவருடைய சுவாசம் வேதம் சொல்லுது, அவர் மண்ணை எடுத்து நாசில சுவாசத்தை ஊதும் போது மனுஷன் ஜீவ ஆத்மானான். அப்படிதான் வச்சிருக்குது. பூணு ஊதும் போது ஒரு ஆவி மனுஷனுக்குள்ள வந்து அந்த மனுஷன் மண்ணில இருந்து மனுஷன் ஆயிட்டான். இதான் சிருஷ்டி படைப்புன்றார். அப்போ தேவன் மனுஷன் ஆவியா உருவாக்கி இருக்கும் போது அந்த ஆவியானவரை ஆராதிக்காம மறுதளிக்க கூடாது. அதை கர்த்தர் சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தர் நான் தான். எகிப்துல கல்லையும் மண்ணையும் பாம்பையும் வழிபட்டு இருக்கிறான். இதை கடவுள் சொல்லாத, நீ டச் பண்ணி பாரு, சுவாசத்தை ஊதி பாரு, உள்ளுக்குள்ள ஆவியான இருக்குது. அந்த ஆவியை உருவாக்குனது ஆவியானவர் தான் வர முடியும். இப்ப என்ன சொல்ற பாருங்க, தேங்காயில இருந்தா தேங்காய் வரும், மாங்காயில இருந்தா மாங்காய் வரும், இல்லையா? கொய்யாவில இருந்தா கொய்யா வரும். நான் சொல்றேன், ஆவியில இருந்துதான் ஆவி வரும். ஏன் வேற மாதிரி வராது. அவன் என்னை படைச்சது, என்னை சிருஷ்டித்தது ஆவியானவர். நான் சொல்றேன், அப்ப சிருஷ்டித்தது கடவுள், அந்த சிருஷ்டிகர் ஆவியா இருக்கிறார். 2 பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. உங்களெல்லாம் கூப்பிடுவாங்க, புரியுதா? இங்க கிடையாது. அப்படியே டூர் போய் அங்க போனா கிடைக்கும். நான் சொல்றேன், எங்க போனாலும் ஆவி தானே கிடைக்காது. தேவன் ஸ்பிரிட், ஆவி தானே கிடைக்காது. வேண்டாம், உங்க அப்பா செத்த பின்ன தட்டி பாருங்க, அவர் பேர்ல 50 லட்சம் ரூபாய் கடன் தர மாட்டார். செத்தவன் தர முடியாது, ஸ்பிரிட் மட்டும் தான் தர முடியும். ஸ்பிரிட் தான் ஆவி. 3வது பாயிண்ட், தெய்வம் நல்லவர். ஒரு அண்ணன் சொன்னார், ஏண்ட தம்பி பைக் ஓட்டிட்டு வரும்போது
6:30க்கு மேல மெல்ல அந்த டேனிங்ல வரணும்னாரு. ஏன்னா டேனிங் நல்லா தானே வளைச்சு போட்டிருக்காங்க, ஸ்பீடா வரலாம, அடிச்சிடும். நான் கேட்டேன், ஆள் இருக்கு, பேரை சொல்ல முடியாது, பேரை சொன்னாலே அடிக்கும். யார் தான் அடிப்பாங்க? போலீஸ் நிக்கிறான்னு கேட்டேன், செக் போஸ்ட்ல இந்த வளைவுல ஏதாவது. இங்க ஆள் இருக்குது, 2 வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறான், 3வது ஆக்சிடென்ட் ஆயிருமா. ஃபாஸ்டா போறவங்க எல்லாம் ஃபாஸ்டா அனுப்பிடுறது. அது மேல பேரை சொல்ல முடியல, அந்த தெய்வத்துடைய பேரை சொல்ல முடியல. ஆள் இருக்குது, அடிக்கும்ன்றாரு. நான் சொல்றேன், அடிக்கிறது ஆள் அல்ல, பேய். பிசாசுடைய பெரிய கேரக்டர் கொலை செய்வது. அப்ப அடிக்கிறத எப்படா கும்பிடுற நீ? வெட்டும், அதான் இங்க தெய்வம். கொத்தும், அதான் இங்க தெய்வம். கடிக்கும், அதான் இங்க தெய்வம். அப்ப காட் இஸ் குட் கிடையாதா, பேடா? அவங்களுக்கு காடு பேடுன்றாரு. கர்த்தர்ன நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். கடவுள் நல்லவர். ஏன் அப்படின்னு, ஒரு தகப்பன் பிள்ளைய பெத்துட்டு அந்த பிள்ளைய கொல்லுவதற்கு ஒரு காலமும் விரும்பவே மாட்டான். தெய்வம் சொல்லுது, ஆனா சொல்றாங்க அடிக்கும், கொல்லும். தெய்வம் எப்படிங்க கொல்லும்? தெய்வம் கொல்லாது. தெய்வம் தான் சிருஷ்டித்தது. அவன் தெய்வம் தகப்பங்கிற ஸ்தானத்துல இருக்குது, கடவுளுங்கிற ஸ்தானத்துல இருக்குது. அது கொல்லாது, அது நல்லவர். அது எழுதி வச்சுக்க பாருங்க. இப்ப திருப்புவானுக்கு கர்த்தர் நல்லவர்ங்கிறது நிறைய விஷயத்துல இருக்குது. பட் அந்த வசனத்தை பாக்குறதுக்கு பார்க்கலும் சில இடத்துல இருந்து பாக்குறது நல்லா இருக்கு. இந்த பிரசங்கத்தை பண்ணும்போது எந்த இடத்துல எடுத்தோமோ, ஆதியாகமம் புஸ்தகம் கர்த்தர் நல்லவர்ங்கிற அற்புத விதமான ஒரு படைப்பு பாருங்க. 20:2 இருக்கு யாத்திராகமம் புஸ்தகம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் நானே. அவர் சொல்றாரு, இது நல்லவர்னு போட்டிருக்கா, நல்லவரும் போடல. அவர் சொல்றாரு, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர். என்ன சொல்றாரு நல்லா கேளுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. சரி, அடிமையா இருக்கும்போது அவர் சொல்றாரு, அங்க இருந்து உங்களை புறப்பட பண்றது கர்த்தர் வந்திருக்கிறார். அதாவது பயங்கரமான பிரச்சனை இருந்தாங்க. எகிப்துல இருக்கும்போது அந்த ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லை, அந்த ஜனங்களுக்கு வஸ்திரம் இல்லை, அந்த ஜனங்களுக்கு நீர் இல்லை. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய வாழ்வியலை எப்படி கொண்டு போனாங்கன்னா, நாள் பார்த்து கொண்டு போனாங்க, குறி பார்த்து கொண்டு போனாங்க, சூனியம் பார்த்தாங்க, பிசாசுக்கு கொடுத்தாங்க இல்லையா? எல்லாமே பிசாசு மயமா இருந்துச்சு. இப்படி அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு சாப்பாடு நல்லதே கிடையாது. அவங்களோட வாழ்க்கையில சமாதானமா ஒரு நாள் கூட எகிப்துல 430 வருஷம் இருந்தது கிடையாது. ஒரு நாள் 430 வருஷத்துல ஒரு நாள் கூட அந்த ஜனங்கள் சமாதானமா இருந்தது கிடையாது. அவ்வளவு வேதனை. பிசாசு பாக்குறாங்க, நாள் பாக்குறாங்க. இப்படி மரணம், பிசாசுடைய பிடிகள், அநேக நோய்கள், அநேக வாதைகள், அந்த தருவாயில கூட பிசாச தான் வழிபட்டு இருந்தாங்க. அவர் சொல்றாரு, அடிமைத்தனத்திலிருந்து எடுக்க வந்திருக்கிறேன், நான் தான் கர்த்தர். ஆமென். 430 வருஷம், 1 வருஷம் 10 வருஷம் 100 வருஷம் இல்லைங்க, 430 வருஷம் கஷ்டப்பட்டிருந்த உங்களை அழைச்சு கொண்டு போக வந்திருக்கிறேனே, அவர் தான் கர்த்தர். கர்த்தர் நல்லவர். புறப்பட பண்ணினவர் எப்படி புறப்பட பண்ணாரா? வேதாகமம் சொல்லுது, எகிப்தியருடைய வீட்டில இருந்து சாக்கு சாக்கா தங்கங்களையும் வெள்ளிகளையும் பொண்ணுகளையும் சுமந்து கொண்டு போகும்படிக்கா செய்தார். அவங்க ஒவ்வொருவருக்கும் கழுத இருந்துச்சு, ஒட்டகம் இருந்துச்சு. இதெல்லாம் அவங்க எகிப்துல வளர்த்ததா கிடையாது. எகிப்துல இருந்து வரும்போது அவருடைய பொன்னையும் பொருளையும் ஏற்றும்படிக்க எகிப்தியரிடத்திலிருந்து கொள்ளையடிச்சு கொண்டு வந்த பொருட்கள்ன்றாங்க. அப்ப நான் சொல்லுவேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். நான் சொல்லுவேன், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தெய்வம் பார்வோனுடைய கையிலிருந்து உங்களை புறப்பட பண்ணினார் என்றார். பயங்கரமான பவரை வச்சுதான் உங்களை மாந்திரிய சக்தியிலிருந்து எடுத்தார் என்றார். பயங்கரமான வல்லமையை காட்டித்தான் உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை தர்றாரு. ஏதோ நீங்க நினைக்கலாம், நான் சின்ன சின்ன வேலை செய்யறதுனால கர்த்தர் எனக்கு தருகிறார் அப்படின்ட்டு கிடையாது. போராட்டத்துடைய அதிக வல்லமையை கொடுத்துத்தான் உங்களை எல்லாரையும் இன்னைக்கு தேவன் மீட்டு கொண்டு தெய்வத்தை ஆராதிக்கும்படிக்காகவும், நல்ல போஜனத்தை போஷிக்கும்படிக்காகவும், சுகத்தையும் பலத்தையும் பெறும்படிக்காகவும் கர்த்தர் செய்திருக்கிறார் என்றார். அப்ப நான் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர். அவர் மட்டும்தான் நல்லவர். அவரை போல ஒரு தெய்வம் உலகத்திலே அல்ல, தெய்வமே உலகத்துல அல்ல, அவர் மட்டும்தான் தெய்வம். நான் சொல்றேன், தெய்வம் இந்த 3 சக்தி உடையதா இருந்தால் இந்த உலகத்துல தெய்வமே கிடையாது. 1 காணக்கூடாதவைகளா இருக்குது, 2 சிருஷ்டிக்கிறவைகளா இருக்குது, 3 நன்மை செய்கிறவைகளா இருக்குது. இதுதான் தெய்வத்துடைய குணம்.
அப்படின்னா இந்த உலகத்துல தெய்வமே கிடையாது. அதுதான் கர்த்தர் சொன்னாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துட்டு, உன் தேவனாய் கர்த்தர் நானே, உனக்கு தேவனே நான் தான், இங்க இருக்கிறது எதுவும் தெய்வம் கிடையாது, என எதுவும் எதுவாலையும் ஒண்ணு செய்யவும் முடியாது, உருவாக்க முடியாது. அவருடைய கட்டளைகளை கை கொண்டு இல்லைன்னா நடந்து. இப்ப சொல்லிட்டேன், தெய்வம்னா கர்த்தர் தான், அதான் கட்டளை. அந்த கட்டளையில நடந்து இல்லைன்னா கை கொண்டு. இதுக்கு இன்னொரு வார்த்தையில எபிரேயர் 11 வருது, கர்த்தர் தான் தெய்வம் என்பதை விசுவாசித்து அப்படின்றாரு. கர்த்தர் தெய்வம் என்று விசுவாசிச்சா, உறுதியா நம்புனா, அதுக்கு மேலே நீங்க விசுவாசத்தை போக்கஸ் பண்ணுனா, இப்ப நீங்க கேளுங்கன்றாரு. இல்ல எல்லாருமே சொல்லுவாங்க சபைக்கு போன, கேளுங்க கர்த்தர் தருவார், கேளுங்க கர்த்தர் தருவார். ஆனா யோவான் அப்படி எழுதல. நீங்க பைபிள்ல ஜெபம் பண்ண சொன்ன ஒவ்வொரு இடத்துலையும் ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் தருவாருன்னு எங்கேயுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா இது ஒரு ஃபார்முலா வேலை செய்யும், ஒரு கற்பனை வேலை செய்யும். ஒண்ணு கற்பனையா இருக்கும், இல்லாட்டி ஃபெய்த்தா இருக்கும். இது ஆல்ரெடி பிரியமா வாழ்றது இருக்கு. இந்த 2-3 விஷயத்தை கொண்டுதான் நீங்க ஜெபம் பண்ணினாலும் உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. ஓடி போய் நம்ம அழுகிறதுனால கிடைச்சிடாது. நீங்க போக்கஸ் பண்ணிடுங்க. நான் ஜெபம் பண்ண போறேன் கர்த்தர்ட்ட. நான் ஜெபம் பண்ண போகும்போது அந்த ஜெபம் பண்ற எனக்கு தெய்வத்தை பற்றி தகுதி எனக்கு இருக்குதா, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆராய்கிறேன். நான் கடவுள்கிட்ட ஓடி வர்றேன், ஆண்டவரை எனக்கு தாங்கன்னு கேட்கும்போது, இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஓடி போய் கேட்குறீங்க, எனக்கு ஒரு 10 பரோட்டா கிடைக்குமான்னு கேட்குறீங்களா, ஒரு சிக்கன் கறியும் 10 பரோட்டா கிடைக்கும் கேட்கும்போது, நம்ம எவ்வளவு பசியா இருந்தாலும் எவ்வளவு விலகினமா இருந்தாலும் முதல்ல அவன் பார்சல் எடுத்து வைக்கும்போது பார்சல் தர்றதுக்கு முன்னாடி கையை நீட்டுவான். என்ன கை நீட்டுங்க கேட்க முடியாது. 10 பரோட்டாக்கும் சிக்கனுக்கு பைசா கொண்டா 200 ரூபாய் கேட்பானா, கேட்க மாட்டானா? கேட்பான். நான் சொல்றேன், அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதிருக்குது. நீங்கள் ஜெபிக்க ஆளா பறக்கிறீர்கள், நல்லது, குட். பாடுறதுக்கு ஆளா பறக்கிறீங்க, குட், நல்லது. அதை தாண்டி அவர் உங்களுக்கு தருவதற்கு அவர் ஒரு கட்டளை வச்சிருக்கிறாரு. தெய்வம் அவர்தான் என்பதுல உறுதியாகவும் நிச்சயமா இருங்கள். ஃபர்ஸ்ட் இதுல உறுதியா இருங்க, நிச்சயமா இருங்க, கண்டிப்போட கூட இருங்க. அதுல உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை, அதுல ஸ்ட்ராங் ஆகிடுங்க என்றாரு, அதுல பலமா இருங்கன்றாரு. ஆண்டோட போய் பேசும்போது ஜெபிக்கும் போது ஆண்டோட எப்படிதான் போய் கேட்கணும், ஆண்டவரே நான் உம்முடைய கற்பனையில பலமா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மிடத்துல உறுதியா இருக்கேன் ஆண்டவரே, எந்த பிரச்சனை வந்தாலும் என் உறுதியை ஒருவனும் மாற்ற முடியாது. தெய்வம் கர்த்தர் தான், சகலத்தை சிருஷ்டித்தவர் கர்த்தர் தான், என் வாழ்க்கையை மாற்ற போறது கர்த்தர்ங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை நான் உண்மை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் ஆண்டவர் உறுதியில இருந்துட்டு ஜெபிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை விடணும் கர்த்தர்ட்ட ஜெபிக்கும் போது. ஒவ்வொரு மனுஷனும் தீர்க்கதரிசிகள் இப்படிதான் ஜெபிச்சான். ஆண்டவரே உமக்கு முன்னாடி உத்தமமா நடந்தேன், உமக்கு முன்னாடி உறுதியா இருந்தேன், உமக்கு பின்பற்றினான், இதுவரைக்கும் நான் பின்னிட்டு பார்த்ததில்லை அப்படின்ற உறுதியை தேவனுக்கு முதல்ல கொடுத்துக்கிட்டு இப்ப செகண்ட் கேட்கிறான். கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் கேட்டதை கொடுங்க, ரெண்டாவது நீங்க கேட்டதை அவரே தருவார். அவர் கேட்கிறார், இன்னும் கட்டளைப்படி வாழுங்கன்றார். அவர் கேட்டதை ஃபர்ஸ்ட் கொடுங்க, ரெண்டாவது நீங்க கேட்டதை தாமதமின்றி கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுக்கு தான் ஜெபத்திற்கு பலன் கிடைக்கல, எங்க ஃபெயில் ஆயிடுச்சு கண்டுபிடிச்சிடலாம். தேவத்திட்ட பிரியமா இருக்கிறது கிடையாது, தேவனுடைய கற்பனையில விசுவாசமா இருக்கிறது கிடையாது. காரியம் வந்தா எந்த இடத்துல மனுஷன் ஏறி ஓடி போயிடுறான். நான் சொல்லுவேன், தெய்வம் ஒரு மனுஷனுக்கு பதில் கொடுக்கணும்னா அவன் தேவனுடைய கற்பனையில கரெக்டா ஃபாலோ பண்ணி வரணும். பவுல் சொல்றாரு, உங்களை பார்த்தா சிறு பிள்ளையை போல் இருக்குதுன்றாரு, நீங்க பாலை உண்ணத்தக்கவர்களாய் ஆனீர்கள் சொல்றாரு. ஏன்னா இன்னும் ஸ்ட்ராங் இல்லைன்றாரு, உறுதியில ஸ்ட்ராங் இல்ல, படப்படக்கிறோம், காரியம் நடக்கல. எனக்கு உங்களை மாதிரி ஒரு ஆசை இருக்குது, உங்களுக்கு உங்க காரியத்தில் ஒரு படப்படப்பு இருக்க மாதிரி என் காரியத்தில் ஒரு படப்படப்பு இருக்குது. எனக்கு டக்குன்னு ஒரு 10,000 பேரை கர்த்தர் தர மாட்டாருன்னு எனக்கும் ஒரு ஆசை தான். புரியுது உங்களுக்கு? எனக்கும் அந்த ஆசை இருக்கு, உங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஆசை இருக்கும். ஒரு சில பேருக்கு போட்டுல நிறைய மீன் கிடைக்கணும், ஒரு சில பேருக்கு கடையில நிறைய ஆட்கள் வரணும், ஒரு சில பேருக்கு போட்டு நல்லா போயிட்டு இருக்கணும், ஒரு சில பேருக்கு மாப்பிள்ள அமெரிக்காவில் ஜனாதிபதியா இருக்கணும், சில பேருக்கு மாப்பிள்ள டிஜிபி ஏஜிபியா இருக்கணும். இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கவலை இருக்குது. பட் எனக்கும் இருக்குது கவலை. ஆனா நான் கவலையை தூக்கி சுமந்து கர்த்தரை விட்டு பிரிகிற ஆள் கிடையாது, கர்த்தரை சுமந்து கவலையை தள்ளிவிட்டாள். விசுவாசமா இருக்கிறவன் தான் பெற முடியும். ஃபர்ஸ்ட் விசுவாசத்துக்குள்ள வந்துடும். அதான் பேசிட்டீங்க, நான் கர்த்தரை அப்படி முழுமையா விசுவாசிருங்க.
அப்புறம் விசுவாசிச்ச பின்னாடி பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் வேற ரூட் இருக்குது. விசுவாசிச்சால் மட்டும் போதாது, அந்த விசுவாசத்தை இன்னும் வேற ஆங்கில எல்லாம் கொண்டு போய் தான் பெற முடியும். நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்ற கூட நிறைய ஆவிக்குரிய ஜனங்கள் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் 75-90% பேர் விசுவாசம் கம்மி தான். சூழ்நிலைக்காக அலைகளை போல ஒரு கொந்தளிச்சு அங்கேயும் போயிட்டு இருக்கிறாங்க. கார்மேகத்தை போல அவங்க அப்படி போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இன்னொரு இடத்துல சொல்லுது, அவர்கள் எல்லாம் நீரற்ற கிணறுகளை போல இருக்கிறாங்கன்ற ஒரு பிரோஜனற்ற மனுஷன், ஒரு ஸ்ட்ராங் இல்லாத மனுஷனா இருக்கிறான்றார். நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா வச்சிருங்க. எபிரேயர்களின் புத்தகம் 11 அதிகாரம் அங்க இருந்தா போதிக்க போறோம். விசுவாசத்தை பத்தி போதிக்கிற கிடையாது. இன்னைக்கு விசுவாசத்தை பத்தியே போதிக்க போறோம் லைட்டா. இனி வர்ற நாட்கள விசுவாசத்தை போதிக்க கிடையாது. எபிரேயர் 11:2 அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் சொல்றாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, நோவா இவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, நற்சாட்சி பெற்றாங்க, நல்லா இருக்கிறாங்கல்ல. அவங்க எல்லாம் பைபிளை படிக்கும் போது ராஜ்யத்தை ஜெயிச்சிருக்கிறாங்க, உலகத்தை ஜெயிச்சிருக்கிறாங்க, பிள்ளை இல்லாதவங்க பிள்ளையை பெற்றிருக்கிறாங்க, செங்கடலை கடந்திருக்கிறாங்க, நல்ல ஐஸ்வர்யவனா மாறி இருக்காங்க, நல்ல பணக்காரனா மாறி இருக்கிறாங்க. முற்பிதாக்கள் எல்லாம் நற்சாட்சி பெற்றிருக்கிறாங்க. விசுவாசத்தை பற்றி பேசலன்னு கூட விசுவாசத்தை பற்றி தான் சொல்றாரு. இங்க இருந்து தொடங்குறாரு. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களும் உறுதியா இருக்குது. அப்ப முதல்ல சொல்றாரு, ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை எப்படின்னா நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். நீங்க உறுதியா இருங்க என்றார். என்ன நம்பிக்கையில உறுதியா இருக்கணும்? காணப்படாதவைகளுடைய நிச்சயத்துல. அதாவது தெய்வத்தை பார்க்க முடியாது இல்லையா, கடவுளை பார்க்க முடியாது, அதுல நிச்சயமா இருக்கணும். நீங்க அதை விட்டு போயிடக்கூடாது. அப்படி சொல்லிட்டு விசுவாசம் என்ன? நம்பப்படுகிறவன் உறுதி. நல்ல பாயிண்ட் பாருங்களேன். காணப்படாத விஷயத்துல நீ எப்படி இருக்கணும்? நிச்சயமா இருக்கணும், மாறிடக்கூடாது. அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை புரிஞ்சிடுங்க. விசுவாசம் என்னதுன்னா, காண்கிறதுக்கு மேல விசுவாசம் வைக்கிறது விசுவாசம் அல்லன்றார். ஏன்னா விசுவாசம் எதுக்கு மேல வைக்கிறோமோ அது ஒழியக்கூடாது. நான் ஒரு விஷயத்துக்கு மேல விசுவாசம் வச்சா இது ஒளியலாம், ஒளியாம போலாம். பட் நான் எது மேல விசுவாசம் வைக்கிறேனோ அது மாறாதவைகளும் ஒளியாதவைகளா இருக்கணும். அப்ப விசுவாசம் எப்படின்னா, நான் ஆராதிக்கிற தெய்வம் அழிவுள்ளவைகளாய் காணக்கூடியவைகளாய் இருந்தால் அது அழிவுள்ளவைகளா இருக்கும். அப்ப அழியாதவைகளுக்கு மேல நான் நிச்சயம் வச்சு நான் உறுதியாக அதுக்கு மேல ஒரு பூரண நம்பிக்கை வச்சுட்டோம்னா அத விசுவாசம். அதை முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா கட்டிருங்கன்றார். ஒரு எபிரேயர் 11 தொடங்கும் போது நீங்க நல்லா பாடுங்க, நல்லா ஆராதிங்க, நல்லா செபிங்க, நீங்க கலர்ல வாங்கலாம் ஒண்ணு பேசல. ஃபர்ஸ்ட் ஆராதிக்கும் போது சொல்லிட்டாரு, ஆராதனைக்கு வருகிற ஜனங்களை பார்த்து சொல்லிட்டாரு, பிரசங்கம் தொடங்கும் போது சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் பூரண விசுவாசத்துக்குள்ள கடந்து வந்துருங்கன்றாரு. ஃபர்ஸ்ட் நீ அஸ்திபாரத்தை கட்டலன்னு இனி கற்களை வச்சு வீடு கட்ட முடியாது, ஒரு மாளிகை எழுப்ப முடியாது. ஃபர்ஸ்ட் விசுவாசமே உங்களுக்கு பலகீனமா இருந்துச்சுன்னா இனி எபிரேயர் 11 சொல்லப்படுற கேரக்டர் உங்களுக்கு வரவே செய்யாது. இப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு கணவனை கெட்டலன்னா இனி கணவனை கெட்டின பின்னாடி வாழுகிறவருடைய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு புரியுது சொல்றேன். ஃபர்ஸ்ட் திருமணம் ஒண்ணு கெட்டினாதான் நீங்க பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியும், உங்க பிள்ளைய படிக்க வைக்க முடியும், நீங்கள் அதுக்கு அடுத்தடுத்த காரியத்துக்கு போக முடியும். நான் கல்யாணமே கெட்டாம நான் பிள்ளைய படிக்க வைக்க முடியாது, அப்படின்னா பிள்ளை இருக்காது. அந்த போலதான் விசுவாசத்துல உறுதி இல்லைன்னா நான் அடுத்த காரியங்களில் நான் நடக்கவே முடியாதுன்றார். அப்ப புரிஞ்சுக்கங்க, ஃபர்ஸ்ட் ஃபெய்த். என்ன குழப்பம் வந்தாலும் நான் தெய்வத்தை விட்டுறக்கூடாது, அவர் ஆவியா இருக்கிறார், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் சொல்றாரு, இந்த விசுவாசம் தான் நம்முடைய முன்னோர்களிடத்துல பலமா இருந்துச்சு. அதனாலதான் நற்சாட்சி பெற்றார்கள். பாடுறதுனால அல்ல, செபிக்கிறதுனால அல்ல, பட் அதெல்லாம் தேவைன்றாரு. அதுக்கு முன்னாடி நம்முடைய முற்பிதாக்கள் நற்சாட்சி பெற்றாங்க, நல்லா வந்தாங்கன்றான் இல்லையா. இப்போ நோவா தண்ணிகள் வந்தபோது அவன் போட்டு மட்டும் காப்பாற்றப்பட்டுச்சு இல்லையா. ஆபிரகாம் குழந்தை இல்லாத ஒரு குழந்தை பெற்றான், சாரால் குழந்தை இல்லாத போது குழந்தை பெற்றா, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தாங்க. இதெல்லாம் எப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லட்டேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருக்கும்போது அவங்க பாடகனும் தெரியாது, பாடவும் தெரியாது, அவங்க அடிமைகள், அவங்க பேக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எகிப்துல என்ன பண்ணிட்டு, பார்வோனுக்கு கீழே இருந்து பிசாசுக்கு பார்த்துட்டு, நாள் பார்த்துட்டு, சாப்பாடு இல்லாம வஸ்திரம் இல்லாம இருந்தான். இவன் எப்படி இந்த மாதிரி இசையெல்லாம் போட்டு பாடி இருப்பான்? அவன் ஜெபிக்கவே தெரியாது. கடவுளை போய் சொல்றாங்க, மோசே போய் சொல்றாரு, இருக்கிறவராய் இருக்கிறவர் அழைக்கிறார். அங்கங்க கேட்காங்க, அவர் எங்க இருக்கிறாரு? அப்படித்தான் நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, இருக்கிறவராய் இருக்கிறவர் உங்களை அழைக்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, அவர் எங்கதான் இருக்கிறாரு?
கடவுள் யாருன்னு தெரியாதவன் எப்படி ஜெபம் பண்ணிருப்பான், எப்படி ஆராதிச்சிருப்பான், எப்படி பாட்டு பாடியிருப்பான், வழிகளே இல்லையே. பட் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு, இருக்கிறவராய் இருக்கிறவரு உங்களுக்கு நானிட்டு 30 வருஷம் கழிஞ்சிருக்கலாம், அவர் இருந்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் மேல நம்பிக்கை வைக்க. ஹலோ, உங்க முற்பிதாக்கள் இல்லாம போயிருக்கலாம், உங்க ஆசாரியர்கள் இல்லாம போயிருக்கலாம், உங்களை பிரதான ஆசாரியர்கள் இல்லாம போயிருக்கலாம், உங்களை வழிநடத்தினவங்க இல்லாம போகலாம், உங்களோட முற்பிதாக்கள் இல்லாம போயிருக்கலாம். பட் முற்பிதாக்கள் இருந்து உங்கள் வரைக்கும் சிருஷ்டித்த தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் மேல விசுவாசம் வைங்க, இந்த எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டாயிரும். பாடுறவங்க விசுவாசத்துல வர முடியும், பட் இருக்காங்கன்னு இருக்க முடியாது. விசுவாசத்துல சின்ன ஒரு நுணுக்கம் சொல்றேன். ஒரு விசுவாசி உண்மையா கிறிஸ்துவ விசுவாசிச்சுட்டா அவன் கரெக்டா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில டாமனும் சர்ச்சை தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து இருப்பான். இதுதான் இருக்கிறதுலயே அதிக குறைவான விசுவாச பரீட்சை. ஹலோ, உங்களுக்கு புரியுதா? அதிக குறைவான விசுவாச பரீட்சையில மிகவும் குறைஞ்ச பகுதி, விசுவாசத்திலேயே தொஞ்சு போன பகுதின்னு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கரெக்டா வந்து நிற்பான். இதுதான் விசுவாசமே. பட் கர்த்தரிடத்துல விசுவாசம் வச்சிருக்கிறவன் வெள்ளனே வருவான். அத்தனை சொல்ல போறேன் அடுத்த வாரங்கள். விசுவாசம் சூப்பர் ஆக்டிவ், அது சூப்பர் சூப்பர். அது 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 இருந்துச்சுன்னா நான் சொல்ல போறேன், உலகத்தையே உங்களால ஜெயிக்க முடியும். பட் அது இல்லாதனால தான் உங்களால கரெக்டா வர முடியல. வரும்போது குற்றங்கள், வரும்போது குடைவுகள், வரும்போது போராட்டங்கள் எல்லாம் கொண்டு வர்றீங்களே, சண்டை, கவலை, பிரச்சனை, இதெல்லாம் விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. குரல் நல்லா இருக்குது, பட் விசுவாசம் இல்லை. விசுவாசம் குரல்ல கிடையாது, விசுவாசம் காணக்கூடாதுல இருக்க வேண்டும். அங்க இருந்தா நல்லா வந்துருவான். நீங்கள் வேதாகமத்துல வாசிக்கிற எந்த ஒரு மிட்பிதாவும் தேவனுக்கு அடுத்தவனே கிடையாது, தேவனுக்கு தூரமானவன். ஒரு மனுஷன் கூட கர்த்தருக்கு அடுக்க இருந்து ஜெயிச்சவன் கிடையாது. கிறிஸ்து இயேசு அல்லாமல் தேவத்துக்கு பக்கத்துல இருந்து ஜெயிச்சவன் எவனும் கிடையாது. எல்லாமே மொத்தமா உருட்டு கட்டையாட்டு புறஜாதி. நீங்க நினைக்கலாம், நோவா கர்த்தர்ட்ட நல்லா இருந்தாரு, யோனோக்கு நல்லா இருந்தான். நோ, அவங்களோட அப்பமார்களை பாத்தீங்கன்னா பக்கா ஃப்ராடு, ஃப்ராடுலயே இருந்துதான் ஃப்ராட வளர்த்தான். பட் கர்த்தரே இல்லாத மனுஷர்கள் விசுவாசத்தினாலே கர்த்தரை தேடிக்கொண்டார்கள். நோவாவுடைய அப்பா பார்த்தா பயங்கர மோசம், ஆபிரகாமுடைய அப்பா பார்த்தா அது மொத்த மோசம். ஹலோ, இருக்கீங்களா? மிகவும் மோசமான தகப்பமார்கள் இருந்திருந்தாங்க. கிதியோனுடைய அப்பா பார்த்தா ரொம்ப மோசம், அவன் மனுஷனே கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு 2000 தெய்வம் இருக்கும், அவங்க காம்பவுண்ட்லயே. ஒண்ணு மாரியாத்தா, ஒண்ணு சூனியாத்தா, ஒண்ணு வங்காத்தா, ஒண்ணு வடக்காத்தா, ஏகப்பட்ட கடவுள். அவன் அந்த அந்த மனுஷன் மாறிட்டான் பாருங்க, கிதியோன். இப்படி பாத்தீங்கன்னா முக்காவாசி பேரு, பேதுரு பாருங்க, பவுல பாருங்க, அவன் கிறிஸ்துக்கு சொந்தக்காரனா கொலைகாரன். பேதுரு பாருங்க, அவன் கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தவன். யோவான் பாருங்க, கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தவன். எல்லாமே ஒண்ணுக்கு உதவாது. அவங்களுக்கு பாடம் தெரியாது, பாடுறதும் கிடையாது, ஜெபிச்சும் கிடையாது. பட் அவங்களுடைய இருதயத்துல ஒண்ணு ஓடிட்டு இருந்துச்சு. தெய்வம் சொல்றான், நம்மளாவது 70 வருஷத்துக்கு ஒருக்கா 100 வருஷத்துக்கு தான் மாறுறோம். நம்ம ஊர்ல இருக்க கடவுள் ஒவ்வொரு தேரத்துக்குள்ள அவங்க மாறுது. இது கடவுள் அவனுக்கு ஒரு பிரமிப்பு. கடவுளை இப்படியே மாறுவாங்க. போன கடவுள் இந்த வருஷம் கிடையாது, இந்த வருஷம் இருக்கிற கடவுள் அடுத்த வருஷம் கிடையாது. சில கடவுள் பெருசா சிறந்துட்டே இருக்கு. அப்பதான் யோசிக்கிறான், இது கடவுள் கிடையாது. கடவுள் இருந்தா இங்க மனுஷனுக்கு பிரச்சனை கிடையாது. நான் சொல்றேன், கடவுள் இருந்தால் பிரச்சனை கிடையாது. எப்படியோ அப்படியே கடவுளை சுமக்கிற மனுஷன் பிரச்சனையே கிடையாதுங்க. நான் சொல்லுவேன், அது ஒரு பாயிண்ட் சொல்றேன். நீங்க சொல்றீங்க, எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு பிரச்சனை பிரதர், எனக்கு பிரச்சனை பிரதர்? நான் சொல்றதே கிடையாது. ஏன் சொல்றேன்? நான் வேதம் சொல்றது, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவன் ஆயினும் அதை கருத்தில் எடுத்துக்கொள்வது கிடையாது. ஏங்க நீதிமான் மடிஞ்சு போகும்போது கருத்தில் எடுத்துக்கொள்வது கிடையாது? அவன் சொல்றான், எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த உலகம் மாய, இங்க இருக்கிறதெல்லாம் மாய, கடவுள் இருந்தா பவுல் சொல்ற மாதிரி நான் போகிறது நலம் அப்படின்னு. என்ன அர்த்தம்? எந்த பிரச்சனையும் அவனுக்கு விசுவாசிக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. புரியுது உங்களுக்கு? பூர்ண விசுவாசிக்கு இங்க இருக்கிற பிரச்சனையே கிடையாது. விசுவாசி அழான், விசுவாசி பூர்ண நிச்சயம் உடையவனா இருக்கிறான். நான் இன்னைக்கு பலகீனமா இருந்தாலும் நாளைக்கு நான் நல்லா இருப்பேன். ஏன்னா
என் தெய்வம் வருஷத்துக்கு ஒருக்காவோ மாசத்துக்கு ஒருக்கோ மாறுறதல்ல, அழிவில்லாதது. அவர் கண்டிப்பா காணக்கூடாத நானு அழிவில்லாதவரா இருக்கிறார். அவர் சிருஷ்டிகர். கண்டிப்பா என் பலவீனங்கள் இல்லை, எனக்கு பலனா இருந்து எனக்கு தேவையானவளை சிருஷ்டித்து தருவார். இப்படிதாங்க பெற்றாங்க எல்லாரும். உலகத்துல இருக்கிறவனை பாக்கிலும் ஆவிக்குரியவன் தான் அறிவு குறைஞ்சவன். எப்படி சொல்றேன் பாருங்களேன். நான் என் பையன்ட சொல்றேன், டே அப்பாவுக்கு தண்ணி எடுத்துட்டு வானும், அவன் வெறும் டம்ளரை கொண்டு அம்மாட்ட கொடுக்குறான். சம்பந்தம் இருக்குதானே சொன்னதுக்கு? நான் கேட்டது தண்ணி கொண்டு வாடான்னு கேட்கிறேன். அவன் வெறும் டம்ளர் எடுத்து அம்மாட்ட கொண்டு கொடுக்குறான். சம்பந்தம் இருக்குதா? இதான் நம்ம ஆவிக்குரியவங்க. அவரு சொன்னாரு, விசுவாசமா நீ இருந்தார். நம்ம அதை விட்டுட்டு விண்ணப்பத்துக்கு போயிட்டோம். ஹலோ, ஃபெய்த் உங்களுடையது. உங்க விசுவாசம். நீங்க தான் உறப்பு நிக்கிற ஃபர்ஸ்ட். தப்பா செய்யக்கூடாது. இப்போ ஒரு ஐடியா சொல்லித்தரேன். இந்த ஆவிக்குரிய சொல்லுது அந்த ஒரு ஐடியா சொல்லித்தரேன். ஆபிரகாம் அவங்க அப்பாவோடு இருக்கிறான். கடவுள் வந்து சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்கிறேன், உனக்கு வந்து பேரு புகழெல்லாம் தர்றேன், பிள்ளையெல்லாம் தர்றேன் அப்படி சொன்ன உடனே இவன் டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து, ஆபிரகாம் சாரா ஃப்ரம் டு காட். சார், ஐ ஹவ் நோ சைல்டு, சோ ப்ரே ஃபார் மீ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் நடக்குது. அவரு சொன்னாரு, உனக்கு குழந்தை இல்ல, பிள்ளை இல்ல, நல்லா ஆகல, சரியா? இப்ப என்னை ஃபெய்த் பண்ண பண்ற, என்னை விசுவாசி, என்னை நம்பு, எல்லாம் சரியா நடக்கும். நம்ம அந்த நம்பிக்கை விட்டுட்டு விண்ணப்ப பிரேயர் எதுவும் நேரப்போ நல்லா இருக்கும். அதான் சொல்றேன், நீங்க விசுவாசம் உள்ளவங்களா இருங்க ஃபர்ஸ்ட். எந்த மரணக்கட்டுகளிலும் எந்த சூழ்நிலையிலும் ஃபெய்த். இதை ஏன் உங்களுக்கு திருப்பி அழுத்தி சொல்றோம்னா, இனி எப்படி குறைஞ்சபட்சம் 40-60 வாரம் போதிக்க போறோம் இந்த ஒரு கற்பனை மட்டும். மத்த 9 கற்பனையும் கண்டிப்பா 90 வாரம் ஆகுவீங்களா? இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. அதுக்குதான் சொல்ல வரேன், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருந்துரு. சொல்றவங்க சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணா கிடைக்கும், விண்ணப்பம் பண்ணா கிடைக்கும். எத்தனை வருஷத்துக்கு நீங்க கேட்டீங்களா? அப்படி போய் சொல்லுவாங்க பாருங்க, ஜெபம் பண்ணுங்க பிரதர் கிடைக்கும். நான் கேட்பேன், பிரதர் எத்தனை வருஷம் தான் ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணா கிடைக்கும், ஜெபம் பண்ணா கிடைக்கும். நானே கிழவன் ஆயிட்டேன்னு நீ எப்போ கிடைக்கும்? நீங்க கேட்க மாட்டீங்க, நான் கேட்பேன். நான் பாடுனா கிடைக்கும், விண்ணப்பம் பண்ணா எத்தனை வருஷம்? ஆனா நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்து பாருங்க. இதை ஜெயிக்கிறதுக்கே உனக்கு 10 வருஷம் ஆகும். இந்த விசுவாசத்தை ஜெயிப்பதற்கே சொல்ல போன 90 வருஷம் ஆகும். ஏன்னா விசுவாச சோதனை என்னென்ன, நீ தேவையிடத்துல கரெக்டா இருக்கணும். 2வது உங்க புருஷன் அவரை கரெக்டா கொண்டு வரணும். 3வது உங்க பிள்ளைங்களை கரெக்டா கொண்டு வரணும். இதெல்லாம் ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா, உங்க பிள்ளைங்களும் உங்க புருஷர்களும் இல்லைன்னா மனைவிகளும் தேவத்தை விட்டு எப்படி வேணாலும் பிரிஞ்சு உலகத்தோடு ஒட்ட முடியும். இதை கட்டுப்படுத்துறதுக்கே என் வாழ்க்கை போயிருது. புரியுதா உங்களுக்கு? விசுவாசத்துல நிற்பதற்கே என் வாழ்க்கை போயிருது. அதுக்கு பின்னாடிதான் இனி வாழ்க்கை இருக்குது. அஸ்திவாரமே இங்க யார்ட்டும் கிடையாது. நாம் எந்த விஷயமும் நம்மளால முடியாது. நமக்கு பின்னாடி இருந்து கர்த்தர் தான் செய்யணும். அப்படி கர்த்தரை செய்ய வைக்கணும்னா கர்த்தர் சொன்ன மாதிரி நாம செய்யணும். 2 விதமா ஃபெய்த்ல முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் பின்னாடி போலாம். என்ன ஃபெய்த்தை பத்தி பேசுறது கிடையாது, நம்ம வேற ஒண்ணு பத்தியும் பேச போறோம். ஃபெய்த்தை பத்தி சொல்றேன். ஃபெய்த்ல ஒண்ணு, ஈசாக்குக்கு நல்ல வயசாச்சு, கல்யாணம் முடிகிற வயசு. அவனுக்கு பொண்ணு தேவை. அப்போ தகப்பன் சொல்றாரு, வேலைக்காரன்டா நீ போய் பொண்ணு பார்த்துட்டு வா. அப்ப வேலைக்காரன் கேட்கறான், திடீர்னு அங்க பொண்ணு கிடைக்கலன்னு உங்க பையனை கூட்டிட்டு அங்கேயே போயிட்டான் கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், கை வைக்காத, மொத்த டோட்டல் டேமேஜ் ஆயிரும். ஏன்னா என் பையன் எங்க போயிருக்கிறான்னு அங்கே அவனை பார்க்க போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால அவனுக்கு நான் சொல்ற இடத்துல பொண்ணு கிடைக்காட்டி கல்ல பெண்ணா மாத்தி அந்த பெண்ணை கல்யாணம் கட்டும்படிக்கே கர்த்தர் செய்வார். நான் ஒரு காலமும் பெண்ணுக்கு வேண்டியும் பொண்ணு கூட தருவாங்கிறதுக்கு வேண்டியும் நான் கர்த்தருடைய விசுவாசத்தை மறுதளிச்சுட்டு போக மாட்டேன். இது சின்ன விசுவாசம். 2வது விசுவாசத்தை சொல்றேன், பைபிள்ல தான் சொல்றேன். அதுல ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன வார்த்தைன்னு, தங்களை விசுவாசத்தினாலே உயிரோடு சாக ஒப்பு கொடுத்தார்கள், வாளால் அறுப்புண்டு செத்தார்கள். ஃபெய்த். இதெல்லாம் ஃபெய்த்.
ஒரு நேரத்துல நம்மளுக்கு திடீர்னு நம்மள உயிரோடே விழுங்க பிசாசு வரதான் செய்யும். 2 அறுத்து போடுவதற்கு பிசாசு வரதான் செய்யும். வந்தா, தாராளமா என்னைய அறுத்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய இருதயம் தான் ஃபெய்த். சில நேரத்துல கேட்பான், விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா என்னங்க? இதுதான் விசுவாசம். நான் இயேசுவோட கூட இருக்கிறேன். அதனால என் உயிரே போனாலும், வாளால வெட்டி 2 துண்டு வெட்டி என்னை கிழிச்சு போட்டார். அவர விட்டு நான் வேற ஒரு காரியத்துக்கு பின்னாடி போமாட்டேன்ற அந்த ஆழமான ஒரு இருதயம். அதுக்கு பேர் தான் ஃபெய்த். கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம், கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம். அப்ப இது எல்லாம் சேர்ந்து தான் இனி அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டு போகுது. எபிரேயர் 11:35 ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்கள் உடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். பெய்த்துல பாருங்களேன், சில பேர்லாம் புடிச்சுக்கிட்டாங்க, ஆளை புடிச்சு சோதிக்கிறாங்க. சோதிக்கும் போது அவங்க சொல்றாங்க, உனக்கு ரொம்ப சோதனை தந்துட்டோம், இனி நீ இந்த ஜெயிலை விட்டு, இந்த கண்ட்ரோலை விட்டு போயிரு அப்படின்னாங்க. அதுக்கு அவன் சொல்றான், நான் வெளியே போனா பாவம் தான் செய்வேன், அதனால ஜெயில இருந்தே சாவரன்றான். விடுதலை கொடுத்த பின்னாடி கூட விடுதலையை பெறுவதற்கு அவன் சம்மதிக்கிறான். எனக்கு விடுதலை தராத, நான் இங்கே இருந்து செத்துட்டு போறேன்றான். அவன் சொல்றான், பெய்த்து நான் தாங்க, கிறிஸ்து இயேசுவை விட்டு பாவமோ பிரச்சனையோ என்னை பிரிக்குமானால் அது எனக்கு வேண்டாம்னு சிறையிலே காத்து வயசாகி செத்ததுக்கு பேர் தான் விசுவாசன்றாரு. போராடி பாருங்க ஃபர்ஸ்ட். இதை போராடுங்க. நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் உங்க ஊர்ல போய் ஃபர்ஸ்ட் போராடுங்க.